வணக்கம் நண்பர்களே. இன்று கலசர தோஷம் என்றால் என்ன? ஏன் கலசர தோஷம் என்று சொல்கிறார்கள்? கலசர தோஷம் என்றால் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? அதில் இருந்தால் திருமணத்தை தடங்கல் பண்ணுமா? லேட் ஆகுமா? திருமணத்துக்கு இல்லாமல் செய்யுமா என்று பார்த்துவிடலாம். ஒரு ஜாதகத்தில் கலசர தோஷம் என்பது 2ஆம் இடம் கெட்டு, அதே போல் 7ஆம் இடமும் கெட்டு போயிருந்தால் கலசர தோஷத்தை பண்ணும். 2ஆம் இடம் கெடுது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல சனி பகவானோ அல்லது செவ்வாய் ராகுவோ இருந்தாலும், 7ஆம் இடத்தில் சனி பகவான் அல்லது சூரியன் பகவான் இருந்தாலோ இது கலசர தோஷத்தை பண்ணும். அதாவது திருமணத்தை லேட்டாக பண்ணும். கொஞ்சம் நாள் பட வச்சிடும். ரொம்ப லேட்டாகிடும். ஒவ்வொருத்தருக்கு 30 வயசு, 35 வயது, 40 வயது கூட ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அந்த ஜாதகமெல்லாம் எங்களிடத்தில் வருகிறது. எங்களுடைய திருமண தகவல் மையமும் இருப்பதால் அந்த ஜாதகமும் அப்படி நம்ம வருகிறது. அவர்களுக்கு முதலில் இதை சரி செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னாக்கா, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அது இந்த மாதிரி தோஷை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னாக்கா, எளிமையான பரிகாரம் தான். 7ஆம் இடத்தில் என்ன கிரகம் சூரியன் இருந்தாக்கா, சூரியனுடைய என்ன அதிபதி யாரோ, எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அதனுடைய அதுக்கு பிரித்தி பண்ணுறது. அதே போல் தான் அந்த பிரித்திங்கிறது ஒரு அபிஷேகமோ இல்லை வேறு முறையிலையோ அது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதால் இதுதான் அப்படின்னு சொல்லாமல் அந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணி சொன்னாக்கா, அதுக்கு நிவர்த்தி செஞ்சாங்களாக்கா சீக்கிரமாக திருமணமாகும். அதே போல் ராமேஸ்வரம் போகிறது, கூடுதுறை போகிறது, கொடிமுடி போகிறது, இதெல்லாம் முன்னோருடைய சாபம் தாபம் இது மாதிரி இருந்தாங்களாக்கா அது நிவர்த்தி ஆகும். முன்னோர்களுக்கு சாபம் விட்டுருவாங்க. முன்னோரில் இருந்து அவங்க குடும்பத்தை சாபம் விட்டு அது அப்படியே காலகாலமாக வர்றது, இல்லை பெற்றோர்கள் கவனிக்காமல் சரியானபடி அரவணைப்பாமல் விட்டுவிட்டதுனால பெற்றோருடைய தாபமாக நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் இருக்கிறது, அதெல்லாம் தடங்களை பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். அதுக்கு ராமேஸ்வரம் இதெல்லாம் போடலாம். ஆனால் அதுவெல்லாம் செலவுகள் அதிகமாக ஆகும். இது நாம் சொல்லுவது எளிமையான பரிகாரம் தான். அது நிவர்த்தி ஆகுது. பல பேருக்கு நிவர்த்தியாகி திருமணம் நடந்து நல்லா இருக்கிறார்கள். 2ஆம் திருமணம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பும் கொடுத்துரும். அப்படி 2ஆம் திருமணத்துக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, 2ஆம் இடம் கெட்டு போகணும். 2ஆம் இடம் கெடுத்துனாக்கா அதே போல் தான் சனி பகவானோ இல்லை செவ்வாயோ சூரியனோ 2ஆம் இடத்துல இருந்தால் அது கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அதே போல் 7ஆம் இடமும் கெட்டு இருக்கணும். 7ஆம் இடத்துல சூரியனோ சனி பகவானோ இருந்தால் அது 7ஆம் இடமும் அந்த கெட்டு வருது. அதுபோல் 11ஆம் இடம் வலுத்து இருக்கணும். வலுத்து இருக்குனாக்கா ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ தனுசு லக்கணமும் எடுத்துக்கிட்டாக்கா 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இப்போ கலசர தோஷமாக ஆகும். அதே போல் 11ஆம் இடம் துலாத்தில் சனி பகவான் 2-3 கோடி சனி பகவான் போய் அங்கே போய் உச்சமானாக்கா அது வலுவாகுது. 11ஆம் இடம் வலுவாகும். அதே போல் லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுறது. குரு
8ஆம் இடத்துல போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு குடுத்துரும். அதனால வந்து முன்னாடியே திருமணம் ஆகாத முன்னாடியே இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாக்கா, குடும்பத்தில சண்டை சச்சரவு இல்லாம இருந்து, அது வந்து சன் டைவர்ஸில போகாம இருந்து 2ஆம் திருமணத்த தவிர்க்கலாம். இதுதான் வந்து அது கவனிக்காம விட்டுட்டா தான் அத கவனிக்காம விட்டா தான், அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போலாம் பிள்ளைங்கலாம் ரொம்ப ஒரு சொல்லு சொன்னாவே, அத 10 அர்த்தமா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அத வந்து பெரிய சண்டையா வருது. அப்போ சீக்கிரமா டைவர்ஸ்ன்னு கொண்டு போயிடுறாங்க. இந்த மாரி ஜாதகம் உள்ள நபர்கள், உடனே வந்து அவங்க வந்து பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணி பரிகாரம்னு நாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்கய்யா, அப்படின்னு சொல்லுவாங்க வர்றவங்க. நாங்க போகாத கோயிலு கிடையாது. அத்தனை கோயிலுக்கு நாங்க போயிட்டு வந்திருக்கிறோம். சொன்ன பரிகாரமெல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. இருந்தாலும் அது அந்த என்ன கிரகத்தினால அவங்க பரிகாரம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது ஏதோ இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரதெல்லாம் பரிகாரம் ஆகாது. அது வந்து சாமி கும்பிட்டு வந்தா குடும்பத்தில ஒரு இதா இருக்கும். அவ்வளோதான் ஒழிய நிவர்த்தி ஆகாது. நிவர்த்திங்கிறது பிரீத்தி பண்ணணும். அந்த தெய்வத்த குளிர்விக்கணும். குளிர்விக்கணுனாக்கா அது எந்த முறையில ஜாதகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி அத வந்து அ அபிஷேகமோ, ஆராதனையோ அந்த மாரி பண்ணணும். இல்ல வேறு முறையிலயும் பண்ணணும். அதுக்கு வந்து தானம் பண்றது, ஏழைகளுக்கு தானம் பண்றது, முதியோர் இல்லத்துக்கு போய் தானம் பண்றது, அந்த மாரி ஜாதகத்தில் இருந்தா எந்த அடிப்படையில நாம் பண்ணணுமோ, அந்த மாரி பண்ணோனாக்கா, அந்த 7ஆம் அதிபதியினுடைய இது வந்து நமக்கு வந்து தோஷம் விலகும். இந்த சாதாரணமா இதெல்லாம் வந்து முதியோருக்கு அது நல்லதா நமக்கு பரிகாரமா ஜெயிக்கும். முதியோர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு குடுப்போம். அது வந்து இது அவங்களுக்கு ஒரு நல்லது வாழ்த்துவாங்க. வாழ்த்தி இதுக்கு பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய அந்த இது வந்து விலகும். இந்த மாரி பரிகாரம் தான் சொல்லி வந்து அ ஜெயிச்சு நெறையா இதுக்கு திருமணம் ஆகுது. அதேபோல சுக்கிரன வந்து 42 டிகிரிக்கு மேல போகக்கூடாது. ஒரு கட்டம் தள்ளி போனாலோ, இந்த மாரி ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு திருமணமா ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்துரும். சுக்கிரன் வந்து நெருங்கி இருக்கக்கூடாது. 10 டிகிரிக்கு மேல இருக்கணும். அதுக்கு மேல ஒரு கட்டம் தள்ளி போகக்கூடாது. ஒரு கட்டம் தள்ளி 42 டிகிரி, 45 டிகிரி கூட இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்து முன்னாடியே இது பண்ணிக்கணும். ஏன்னா திருமணமே அதெல்லாம் வந்து லேட் ஆகும். அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. 45, 50 வயசு கூட இந்த மாரி சுக்கிரன் வந்து 42க்கு மேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இளமையிலே திருமணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒருத்தர் தான். அது ஜாதகத்தில அது அந்த மாரி சிறப்பா இருந்துச்சுனாக்கா இளமையில திருமணம் ஆகும். பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப லேட் ஆகுது. சுக்கிரன் மட்டும் 42 டிகிரிக்கு மேல போனாவே ரொம்ப லேட் ஆகுது. அதெல்லாம் வந்து ஜாதகம் இந்த மாரி அமைப்பு உள்ளவங்க, ஒரு நல்ல ஜோதிடர பார்த்து, அதுக்கு என்ன விருத்தி பண்ணணுமோ, அது மாரி செய்து, திருமணம் செய்து, வாழ்க்கை சுபிட்சமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு கனிவான ஒரு ஒரு மெசேஜ் உங்ககிட்ட சொல்றேன். இதெல்லாம் வந்து ரொம்ப அ யாரும் சொல்றதில்ல. ஜாதகம் பார்க்குறாங்க, கலசர தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பரிகாரத்துக்கு கூட்டு போய் பண்றாங்க. அது வந்து செலவு தான் அதிகமாகுது. இது எளிமையான பரிகாரம் பண்ணாக்கா அது சிறப்பா இருக்கும். அது விலகும். நெறைய பேத்துக்கு அந்த மாரி விலகி இருக்கு. உங்களுக்கு அந்த மாரி என்னுடைய இடத்துல ஜாதகம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ளும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா, என்னுடைய நம்பர குறிச்சுக்கங்க. 9944162780 99 441 62 780 இதில கால் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு ஜாதகத்த பார்த்து என்ன நிவர்த்தி, என்ன என்ன தோஷத்தினால உங்களுக்கு திருமணம் தடையாகுது, தாமதமாகுது அப்படின்னு பார்த்து, அதுக்குண்டானது சொல்லி, அதுக்கு சிறப்பா வந்து அது செஞ்சீங்கனாக்கா, சீக்கிரமா உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன் திருமணத்த பத்தி நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, எங்க இதுலயும் திருமணம் அமைப்பு இருக்குது. அ மே அதனால தான் அந்த நெறைய பேத்துக்கு ஆகாதவங்க நெறைய பேர் வராங்க.
வயசு கூடி இருக்குது. அதனால தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஜாதகத்தில் உள்ளவங்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.